ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை இப்படி மாற்றி எழுதிக்கிறோம். 3 பவர் 2n 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். ஹோல் ஸ்கொயர் 3 பவர் மைனஸ் n எழுதிக்கிறோம். டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ பவரில் மைனஸ் வருது. 3 பவர் 3nங்கிறது 3 பவர் மைனஸ் 3n ஈக்குவல் டு 27 கிடைக்குமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 3 பவர் 2n ப்ளஸ் 4 பவரை ஆட் பண்ணிக்கிறோம். பவரில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ 3 பவர் 2n ப்ளஸ் 4 இங்கே மைனஸ் n மைனஸ் 3n இல்லையா? 27 3 க்யூப்னு எழுதிக்கலாம். ரெண்டு பக்கத்துலையுமே 3 பவர்னு இருக்கிறதால பவரை ஈக்குவேட் பண்ண முடியும் நம்மளால். 2n ப்ளஸ் 4 இங்கே மைனஸ் n மைனஸ் 3n வந்து மைனஸ் 4n மாறிடும் ஈக்குவல் டு 3 பவர் இந்த பவரில் இருக்கிறதையும் இங்கே பவரில் இருக்கிறதையும் ஈக்குவேட் பண்ணி எழுதிட்டோம். ஸோ நம்மளுக்கு இப்படி கிடைக்குதா? ஸோ 2n இங்கே வந்து 2n இங்கே வந்து மைனஸ் 4n. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 2n இல்லையா? ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் 2n ஈக்குவல் டு 3. 4 வந்து இந்த சைடு போகும்போது மைனஸ் 4. ஸோ மைனஸ் 1 கிடைக்குது. மைனஸ் 2n ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல். யூ காட் ஆன்சர் n ஈக்குவல் டு 1/2ன்னு கிடைக்குது. ஓகே, தேங்க்யூ.